மீன் கழுவும்போது ஒரு செதில் கூட வெளியே சிந்தாமல் எப்படி கழுவலான்னு பார்ப்போம். சிரட்டையோட ஒரு சின்ன பாகத்தை எடுத்துடுங்க. மீன் சைஸ்க்கு ஏற்றாப்பங்க. மீன் பெரிய சைஸாக இருந்தால் இதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்தால் போதும். அந்த ஷார்ப்பான இடத்த வச்சு மீனோட செதிலை அப்படியே எடுக்கலாம். ரொம்ப ஹார்டாலாம் போட்டு தேய்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ரொம்ப லேசாக தேய்ச்சாலே போதும், வந்துடும். அப்படி லேசாக தேய்ச்சாலே போதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். கொஞ்சமாக இல்லை, ஒரு சைடு இருக்கும்போது மொத்தமாகவே உங்களுக்கு வந்துடும். ரொம்ப ஹார்டாக போட்டு கையெல்லாம் வலிக்க சிலவங்க சால மீன் அதனாலே வாங்கவே மாட்டாங்க. செதில்லாம் ரொம்ப எடுக்க வேண்டியிருக்கும், கையெல்லாம் வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், நான் எடுத்து கட்டுறேன் பாருங்கள். அப்படி ஒரு இழுத்தாலே மொத்தமாக வந்துடும். இப்படி நீங்கள் எடுக்கும்போது கையும் வலிக்காது, ஈஸியாக செதிலும் எடுத்துடலாம், வெளியும் சிந்தாது, ஸ்மெல்லும் வராது. சிலவங்க ட்ரெஸ் எல்லாம் பட்டுரும் செதில் எடுக்கும்போது, சுற்றி உள்ள இடம் ஃபுல்லாக செதிலாக ஆயிரும். அப்புறம் குளிக்கிறதுக்கு முன்னாடியே சிலவங்கலாம் மீன் கழுவிட்டு குளிப்போம் அப்படிம்பாங்க. இப்படி இருக்கும்போது நீங்கள் காலையில் சிலவங்க குளிக்கிற பழக்கம் இருக்கும், அவங்கெல்லாம் இப்படி எடுத்தாலே போதும், ஈஸியாக உங்களுக்கு செதில்லாம் எடுத்துடலாம். பெரிய மீனாக இருந்தாலும் நீங்கள் தண்ணிக்குள்ளே வச்சு இப்படி க்ளீனாக எடுத்துடலாம். எப்படி வெட்டலான்னு பார்ப்போம். இந்த பெரிய மீனாக இருந்தால் வேறு மாதிரி வெட்ட வேண்டியிருக்கும். சால மீன்கிறதுனால தலை பாகத்தையும் கீழே வால் பாகத்தையும் வெட்டி எடுத்துடலாம். நான் தலை போட மாட்டேன், நிறைய பேர் தலையும் போடுவாங்க. தலை எனக்கு எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்காதுங்கிறதுனால தலையை நான் வெட்டி போட்டுருவேன். சைடு அந்த பாகத்தை வெட்டும்போது மொத்தமாக உள்ள கழிவு எல்லாமே வெளியே வந்துடும். அப்புறம் லைட்டாக நீங்கள் அந்த தண்ணியை ஊற்றி க்ளீன் பண்ணாலே போதும், மீன் அவ்வளோ க்ளீனாக ஆயிரும். லாஸ்ட்டாக நீங்கள் மீன் கழுவுறதுக்கு முன்னாடி அலசி எடுப்பீங்களா, அப்போது வெட்டி எல்லாம் வச்சுருக்கும்போது உப்பு போட்டு நல்லா மீனை விரசி அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியை வச்சு கழுவுனீங்கன்னா அதில் உள்ள மாங்காய் அவ்வளோவுமே வந்துடும். மீனை பார்க்க அவ்வளோ ஒயிட்டாக நல்லா வெள்ளை வெள்ளேன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.